திருக்கு மீன், கப்பத்திருக்கு. இது திருக்குள்ளே நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா புட்டிஸாக கட் பண்ணி பூண்டு, மிளகு, சீரகம் போட்டு குழம்பு வச்சா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணலாம். வணக்கம். ட்ரைக்கும் சூப்பராக இருக்கும். உடம்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மீன் இது. கண்டிப்பாக அந்த மீன்லாம் வாங்கி சாப்பிடலாம். நல்ல மீன், மருத்துவ குணம் உள்ள மீன், மெடிசன். நான் குழம்பு போடுவேன், ஃப்ரைக்கு போடுவேன்னா ஃப்ரை பண்ணுவா. கொஞ்சம் குழம்பு வச்சுக்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் குழம்பு வச்சுக்க. ஆமாம், இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மீன். குழம்பு வச்சா கொஞ்சம் சூப்பராக, வத்தால் நல்லா தான் இருக்கும். போதுமா? இன்னைக்கு தான் வந்தோம்மா சாமி, நைட்டு 1 மணி வந்தோம். மிளகு சார் நிறைய போடுறேன். பூண்டு, மிளகு ஒரு பகுதி வரைக்கும் ஒரு போய் குழம்பு போட்டுட்டோம். பூரா கூட வர போட்டோம். ஜூஸ் தான். முள்ளு சாப்பிட்டா இருக்குல்ல, முள்ளுகள் எல்லாத்தையும் வந்து சாப்பிடலாம். எதையுமே கீழே போடாதீங்க. இந்த மீனில் வேஸ்ட்டே கிடையாது. நான் எடுத்துகிட்டு போகிற வேஸ்ட்டில் அதுதான் பூனாறு, குடல் தான். அருமையான பொருள். இந்த வழவழப்பெல்லாம் போயிடும். ரெண்டு நாளாக வீடியோவே இல்லை போடல. நீ அந்த அளவுக்கு வீடியோ எடுத்துக்கிற. வீடியோ எடுக்க அமைச்சாக்கா வயசு வேலையை வாங்கினேன். நீ 4 நாள் வந்துட்டு 4 நாள் நீ மொத்தம் வேலை செஞ்சு 2 வீடியோ, ஒரு வீடியோ தூக்கிட்டு போகும். அதுக்கு இல்லை, நமக்கு வீடியோ போடாத அளவு வச்சுட்டு அவன் எதுக்கு சொல்லிட்டு போனோம், நியமிச்சு விட்டு போனோம். சரியா 7 ஷார்ட் ஆரம்பிச்சார். ஷார்ட் எடுக்கலாம் 20-30 ஷார்ட் எடுத்து கொடுக்கலாம். நைட்டு தான் 1 மணிக்கு வந்தோம் சாமி கோயில் மலையிலேருந்து. மாமே இன்னும் 1 வாரம் ஆகும். நாளைக்கு பொங்கல், திங்கட்கிழமை ஜோதி, மகர ஜோதி தரிசனம் பார்க்கணும்.
பொங்கல்லாம் வந்து சாமி கும்பிட்ற நாள்ரா. கவச்சு சாப்பிட்ற நாளா பொங்கல். ஓகே இருக்கு ఎంత எவ்வளோவா? ಎಷ್ಟು ಅಂತ ಎவ்வளோ ನಾளா? ಇಲ್ಲ ಪುನೀತ್ ಹತ್ರ ನೆಗಲಾಡಿ ಅದ ಈ ಪುನೀತ್ ಹತ್ರ ನೆಗಲಾಡಿ ಎಟ್ಟಿಂದ ಬರ್ತದೆ. ஏய் ரெண்டு வீட்டில் மாற்றி ஒரே வீட்டில் வெட்டுறாங்க. காணாங்கத்தெல்லாம் ரெண்டு வீட்டில் வச்சு வேலை வந்துடுறா. வேலைவா குழம்பு போடலாமா? குழம்பு பைப்பிடி போடலாம். பைப்பிடி ஐஸ் கட்டி போட்டு போடுவீங்களா? எவ்வளோ நேரம் நீங்கள் போவா? ஒரு 1 hour ஆகும். 1 ஹவருக்கு தேவையில்ல. அப்போ என்ன பண்ணுற, ஐஸ் கம்பெனிக்கு போய்ட்டியா அங்கே போய்ட்டு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி போட்டுக்க. ஆனால் கவரில் போட்டு போடணும், இப்படியே போடக்கூடாது. நீங்கள் டேரெக்டாக போடாது. 1 ஹவருக்கு ஐஸ் தேவையில்ல சாமி. மீன்லாம் கிடையாது, பனி இல்லை, மீன் நல்லா இருக்கு. குழம்பு பீஸ் 2 hour 3 hour கூட இருக்கலாம். தாராளமாக ஐஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணா. புது மீன் தான், எத்தனை ஃபேஸரில் வச்சிடலாம். இதா பயப்படுற மாதிரிலாம் கிடையாது மீன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐஸில் மீனை பிடிச்ச உடனே ஐஸில் போட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணோம், அது ஐஸில் விலகு தான் செய்யும். ஆனால் மீன் தரமாக இருக்கும். பிடிச்ச உடனே மீன் ஐஸ் போட்டால் தானே நல்லாயிருக்கும். ஐஸ் போட்டால் தான் கெட்டு இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது, அதுதான் இருக்கும். எத்தனை சாப்பிட்டு தான் வாங்கிக்கோங்க.